வணக்கம் மக்களே, நான் உங்க சரவணகுமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 19 வயதில் 1,00,000 போராளிகளை திரட்டிய மாவீரன். முகலாய பேரரசில் இருந்து மராத்திய பேரரசாக மாறிய இந்தியா. ராஜேந்திர சோழனுக்கு பிறகு கப்பல் படையில் தன் திறமையை காட்டிய மன்னன். உலகத்திலேயே முதல் முறையாக கட்டுக்கோப்பான இராணுவத்தை அமைத்த ஒரே வீரன் சத்ரபதி சிவாஜி. ஊர்ல ஏகப்பட்ட அரசர்கள் வாழ்ந்துட்டு வந்தாலும் சில அரசர்கள் மட்டும்தான் மத ரீதியா ஜாதி ரீதியா இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பார்க்காம மக்களோட பெரும் நலம் அதை மட்டும் பார்த்து சில ராஜாக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த வகையில ஒரு மிகப்பெரிய மாமன்னரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சத்ரபதி சிவாஜி. இவர் எந்த ஊர்ல பிறந்திருக்காருன்னா சிவனேரி கோட்டை, பூனே, மகாராஷ்டிரா மாநிலம், இந்தியாவில தான் சத்ரபதி சிவாஜி பிறக்கிறாரு. இவரோட தந்தை பாத்தீங்கன்னா பிஜாப்பூர் சுல்தான் கிட்ட ஒரு போர் தளபதியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. சத்ரபதி சிவாஜி சின்ன வயசுலேயே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்லி கொடுக்குற ராமாயணம், மகாபாரதம் இது போன்ற கதைகளை கேட்டு வளர்றாரு. அவங்க அப்பா தளபதியா இருக்கிறதுனால பல போர் தந்திரங்களை சின்ன வயசுலேயே கற்கிறாரு. உதாரணத்துக்கு ஏனை ஏறுதல், குதிரை ஏறுதல், வாள்வீச்சு, வில்வீச்சு இந்த மாதிரி எல்லா போர் தந்திரங்களையும் அவர் அதை ரொம்ப சீக்கிரமா கத்துக்கிறத பார்த்து அவங்க அப்பா ரொம்பவே ஆச்சரியம் அடைஞ்சாரு. பிஜாப்பூர் சுல்தானோட கட்டுப்பாட்டுல இருக்கிற பல கோட்டைகளை பாத்தீங்கன்னா சிவாஜி ஆக்கிரமிப்பு பண்றாரு. எதனால இது பண்றாருன்னா ஏகப்பட்ட விதிமுறைகள் இருந்துச்சு. அப்போ நாட்டுல முகலாயர்கள் இந்துக்கு தனியா ஒரு டாக்ஸே போட்டிருந்தாங்க. அந்த டாக்ஸ் இன்னமும் கடுமையா சிவாஜி அவர்களை பாதிச்சிச்சு. இந்துக்களுக்குன்னு தனியா ஒரு நாடு வேணும், அந்த இடத்துல நம்ம டாக்ஸ் எல்லாம் விதிக்காம மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யணும். அதே மாதிரி முஸ்லிம்களும் நம்ம நாட்டுல ரொம்ப ஃப்ரீயா வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மேல் நோக்கி வச்சாரு. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால இவரோட புகழ் ரொம்ப சீக்கிரமா பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆனா பிஜாப்பூர் சுல்தான் அதை சும்மா விடல. இவரோட தந்தையை சிறைப்பிடிக்கிறாங்க. நீ பிடிச்ச இடத்தெல்லாம் திருப்பியும் கொடுத்தா மட்டும்தான் உங்க தந்தையை நீ உயிரோட பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம சத்ரபதி சிவாஜி அவர் பிடிச்ச எல்லா இடத்தையும் திருப்பி கொடுத்துட்டு அவருடைய தந்தையை மீட்டெடுக்கிறாரு. ஆனா இந்த முறை அவர் சும்மா இல்ல. தந்தையை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சேஃபான ஜோன்ல வச்சுட்டு திரும்பவும் அவர் எந்தெந்த இடத்தெல்லாம் கொடுத்தாரோ திரும்பியும் முதல்ல இருந்து போரிட்டு அந்த இடத்தெல்லாம் மீட்கிறாரு. இந்த நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெல்லி வரைக்கும் போகுது. அப்போ டெல்லியை ரூல் பண்ணிட்டு இருந்தது அவுரங்கசீப் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ஷல் கான் அப்படின்ட்டு ஒரு தளபதியை ஒரு நூதன முறையில சிவாஜியை கொண்டு போட்டுருங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒரு விருந்துக்கு வர வைக்கிறாங்க சிவாஜியை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த டின்னருக்கு போறாரு. ஆனா பெருசா ஆயுதம் எடுத்துட்டு போல. அவர் எடுத்துட்டு போன ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னு பாத்தீங்கன்னா புலியோட நகம் மாதிரி இருக்கும். அந்த ஆயுதம் அதை பாத்தீங்கன்னா கட்ட விரல்ல போட்டுட்டு அது பாத்தீங்கன்னா உங்க உள்ளங்கையில மறைஞ்சிக்கும். அந்த மாதிரி ஒரு ஆயுதம் மட்டும் தான் பாத்தீங்கன்னா நம்ம சத்ரபதி சிவாஜி அந்த டின்னருக்கு எடுத்துட்டு போறாரு. அவங்க பிளான் பண்ண மாதிரியே கொல்ல வராங்க. இவர் அதை தடுக்க முயற்சி பண்றாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப டேலண்டான அப்ஷல் கான் பாத்தீங்கன்னா அங்கேயே கொல்லப்படுறாரு. இந்த இடம் தான் பாத்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜிக்கு ரொம்ப நெருக்கடியான இடம். இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா அவுரங்கசீப்க்கு திருப்பியும் போகுது. ஒரு மிகப்பெரிய படைய டெல்லியில இருந்து அவுரங்கசீப் அனுப்புறாரு. ஜெய் சிங் அப்படின்ற ஒரு தளபதியோட ஒரு பெரிய படைய சத்ரபதி சிவாஜி இன்னும் இல்ல உயிரோடவோ நீ டெல்லிக்கு கூட்டு வரணும் அப்படின்றதுதான் அவங்களுக்கு வந்த ஆர்டர். போர் ஒரு பக்கம் இவருக்கு சாதகமா நடந்தாலும் ஏகப்பட்ட போர் வீரர்கள் அவங்க சைட்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா மக்களை கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து அவரால் போரை தொடர்ந்து நடத்த முடியாம சரணடைஞ்சிட்டாரு. அவரும் அவங்க பையனை சரணடைறாங்க. இவங்க ரெண்டு பேரையுமே பாத்தீங்கன்னா ஜெய் சிங் டெல்லிக்கு கூட்டு போறாரு. டெல்லிக்கு கூட்டு போற இடத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏகப்பட்ட அவமரியாதைகள் நடக்குது. ஏகப்பட்ட விஷயத்தை பாத்தீங்கன்னா பாகுபாட்டோட பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஜெயிலையும் தள்ளுறாங்க. அவுரங்கசீப்போட இந்த கொடுமையான விஷயத்தை பார்த்துட்டு கொஞ்ச நாள்லயே அங்கிருந்து தப்பிச்சு வராரு. இந்த வாட்டி சத்ரபதி சிவாஜியோட கோவங்கள் அதிகமாகி சூரத் வரைக்கும் போறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா ஃபுல்லாவே இவர் கண்ட்ரோலுக்கு வருது. அவர் போருக்கு போற இடத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு மசூதியும் சேதப்படுத்தக்கூடாது, விவசாய நிலங்களை சேதப்படுத்தக்கூடாது, அதே மாதிரி மக்களை கொல்லக்கூடாது. அவ்வளோ டிசிப்ளினான ஆர்மி சத்ரபதி சிவாஜி கிட்ட இருந்த ஆர்மி தான் சொல்லலாம். மக்களோட சந்தோஷம் தான் அவருக்கு முக்கியம் என்று வாழ்ந்த ஒரு மா மன்னர் சத்ரபதி சிவாஜி. அது மட்டும் இல்லைங்க, இவர்கிட்ட கிட்டத்தட்ட 200 வார்ஷிப் இருந்திருக்கு. ராஜாக்கு அட்வைசர் அசம்பிளின்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கடல் வழியாவும் சண்டை செய்யலாம், அங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம்
விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் முன்னோடியா இருந்திருக்காரு இந்த விஷயம் பண்ணதுல. அதனால ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராஜாங்கத்தை சத்ரபதி சிவாஜியோட ராஜாங்கத்தோட இணைச்சுக்கிறாங்க. இது மூலமா ஏகப்பட்ட ரெவென்யூ வந்திருக்கு. அந்த ரெவென்யூ முழுக்க 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 மக்களுக்காக தான் செலவு பண்ணியிருக்காரு. இப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவர் இந்தியா ஃபுல்லா வந்து அவருடைய ஆளுமை இருந்திருக்கு. நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா முகலாய பேரரசு அழிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் சத்ரபதி சிவாஜி தான். அவர் வந்து சவுத் சைடுக்கும் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட செஞ்சி, வேலூர், அது மட்டும் இல்ல தஞ்சாவூர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இணைஞ்சி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இப்போ கூட இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய சிலையை வந்து சத்ரபதி சிவாஜிக்கு அமைச்சு கொடுத்திருக்கு. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வசந்தியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல திரும்ப உங்களை சந்திக்கும் வரை until then is bye from உங்கள் சரவணகுமார். டாடா பை பை, டேக் கேர்.